ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரளம் ஸ்டார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். ஸோ வெக்கேஷன் முடிஞ்சு நான் குவைத்துக்கும் வந்தாச்சு இந்தியாவிலேருந்து. ஸோ இந்தியாவில் எடுத்த ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுட்ருக்கேன். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒரு குருவி எங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிர்களை குறிச்சிட்ருக்குது. இது ஜென்ரலாக இந்த மாதிரி நெற்கதிர்களை நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அறுவடை அந்த நெல்கதிரெலாம் எடுத்து அவங்க வீட்டில் தோரணமாக கட்டி இந்த மாதிரி தொங்க விடுவாங்க. அப்போது அங்கே இருக்கிற குருவிங்க, காக்கா எல்லாமே அந்த நெற்கதிர்களை குறித்து சாப்பிடும். ஸோ அவங்களுமே நல்லா பசியார நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த ஒரு நிகழ்வு இப்போது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. இந்த நெற்கதிரை நான் குருவாயூர்லேருந்து வாங்கிட்டு கட்டினேன். பாருங்கள், சிட்டுக்குருவிங்க அழகாக எங்கள் வீட்டில் நெற்கதிர்களை குறிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நெற்கதிர்களை அழகாக தோரணமாகவும் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் கட்டலாம். ஸோ வெளியில் கட்டும்போது இந்த மாதிரி குருவி, காக்கா, புறா எது வந்தாலும் சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். பாருங்கள், எவ்வளோ ஆசையாக அப்படியே ஜோடியாக இந்த நெற்கதிர்களை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெற்கதிர்களை இந்த மாதிரி கட்டுறதுனால உண்மையாகவே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்குங்க. நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வீட்டில் எப்பயுமே நெல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே எடுத்து படையல் படைக்கும்போது கூட பொங்கல் இங்கே அந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம நெல்லை வச்சு சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி தாங்க இதுவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.